ஹாய் வணக்கம். நம்ம எண்ணம் எப்படியோ அப்படிதாங்க. நம்ம எண்ணங்கள் நமக்கு இறைவன் பல சந்தர்ப்பங்களில் நிறைய சந்தர்ப்பங்களை உருவாக்கி நமக்கு கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம அந்த எண்ணங்களை அந்த சந்தர்ப்பங்களை நல்ல வழியில் பயன்படுத்தணும். அதை இல்லாமல் நம்ம அதை கெட்ட வழியிலே பயன்படுத்தணுன்னா அழிவு நமக்கு தான். இதை பற்றி தான் ஒரு சின்ன கதையோட நலசல். ஹாய், நான் உங்கள் யோகா பாபா நந்தகோபால் பேசுகிறேன். அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா? அனைவரும் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள். நம்ம இந்த கதை ஒரு ஊரில் ஒரு குகையில் ஒரு ஞானி தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தார். பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு அவர் மடியில் ஒன்று விழுந்தது. என்னன்னு பார்த்தாரு, ஒரு எலி அடிபட்டு ஒடியாந்து அவர் மடியில் விழுந்துச்சு. உடனே ஞானி கேட்குறாரு, ஏன் இப்படி மடியில் அடித்தடியோடு விழுவுறன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த எலி பயந்துக்கிட்டே சொன்னிச்சு, ஐயா என்னை ஒரு பூனை துரத்திக்கிட்டு வருது, அதனால் நான் அதுக்கிட்டேருந்து பயந்து ஓடி வந்துட்டேன், நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும்னு சொல்கிறாரு. சரி, நான் இப்போ காப்பாற்றுறேன், எப்பயும் உன்னை காப்பாற்றிட்டு நான் இருக்க முடியுமா, அதனால் நான் உன்னை ஒரு பூனையாக மாற்றிடுறேன் என்ன சொன்ன உடனே அந்த எலிக்கு பயங்கர சந்தோஷம். சரின்னு சொல்லிட்டு அவர் பூனையாக மாற்றி விட்டுறாரு. கொஞ்ச நாள் அந்த பூனையாக அது அந்த காட்டில் வளம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்படியே வளம் வந்துக்கிட்டு இருப்ப அதை பார்த்துட்டு ஒரு நாய் துரத்திக்கிட்டு வந்துச்சு. நாய் துரத்திக்கிட்டு வந்ததுமே இதுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. உடனே திருப்பி ஓடியாந்து குகையில் அந்த ஞானி எழுத்தாப்புல நடுக்கிக்கிட்டு நின்றுச்சு. ஏன் இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னேன்னு, ஐயா நான் நல்லா தான் நான் ஒரு நாய் என்னை துரத்த ஒடியாந்துச்சு, அதனால தான் நான் ஒடியாந்துட்டேன்னு சொல்லி இது பண்ணிச்சு. உடனே அந்த நாயை அவர் என்ன பண்ணுறாரு, சரி உன்னை ஒரு ஓநாயாக மாற்றுறேன், அதனால நீ போயிட்டு வான்னு சொல்லி ஓநாயாக மாற்றி அனுப்பிடுறாரு. அந்த ஓநாய் போய் நல்லா ஜாலியாக சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. அப்பொழுது ஒரு நாள் ஒரு சிங்கம் வருது, இந்த ஓநாயை துரத்திக்கிட்டு வருது. அப்போ இந்த ஓநாய் என்ன பண்ணுது, பயந்துக்கிட்டு ஒடியாந்து இந்த முனிவர்கிட்டையே நடுக்கிட்டு நிற்கிது. ஏன்பா என்ன ஆச்சு இப்போ என்ன ஒன்று, ஐயா என்னை ஒரு சிங்கம் துரத்திக்கிட்டு வந்துருச்சிங்க ஐயா, நான் அதனால தான் ஓடி வந்துட்டேன் பயந்துக்கிட்டுன்னு சொல்லுது. உடனே அந்த என்ன பண்ணுறாரு அவர், சரி உன்னை நான் ஒரு சிங்கமாக மாற்றிடுறேன், நீ சிங்கமாக நல்லா காட்டில் வளையவான்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இந்த சிங்கம் என்ன பண்ணுது, சிங்கமாக மாற்றிடுறாரு. சிங்கமாக போய் நல்லா ராஜ நடை போட்டுக்கிட்டு கம்பீரமாக வாழ்ந்துக்கிட்டு வருது. அப்போ திடீர்னு அதுக்கு ஒரு சோதனை. 4-5 வேட்டைக்காரர்கள் கையில் துப்பாக்கியுடன் இந்த சிங்கத்தை துரத்திக்கிட்டு வராங்க. உடனே இதுக்கு பயங்கரமாக பயந்து போயிடுது. உடனே அடித்தான் பிடிச்சான்னு ஓடி இந்த குகைக்குள்ளே பூந்துருச்சு. குகைக்குள்ளே பூந்த உடனே இந்த ஞானி என்ன பண்ணுறாரு, ஏன் இப்போ என்ன ஆச்சு உனக்கு என்ன ஒன்று, இது சொல்லுது, இது மாதிரி 4-5 வேட்டைக்காரர்கள் என்னை துப்பாக்கி கூட துரத்திக்கிட்டு வந்தாங்க, அவங்கக்கிட்டேருந்து பயந்து ஒடியா வந்துட்டேன், அதனால தான் நான் ஓடி வந்தேன் என்ன ஒன்று. அது பயந்துக்கிட்டு நிற்கிது. சரி பயப்படாத, ஒன்று நான் மனிதனாக மாற்றிடுறேன், நீ நாட்டில் போய் நீ வாழுன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணுது, அவர் ஒரு அழகான இளைஞனாக நல்லா மாற்றிடுறாங்க. அந்த இளைஞன் என்ன பண்ணால் குகையிலேருந்து வெளியே அடிவாரத்துக்கு அந்த கிராமத்துக்குள்ளே போகிறான். அப்படி போய்கிட்டே இருக்கிறப்ப அங்கே அழகான மக்கள் எல்லாம் போவாங்க இல்லையா, எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இதே மாதிரி தம்பதியெல்லாம் எல்லாம் போய்கிட்டு இருக்கிறப்ப இவனுக்கு ஆசை வருது, நம்மளும் கல்யாணம் பண்ணிக்கணும், நம்ம மனைவியோடு இருக்கணும், குடும்பம் பண்ணணும்னு சொல்லி ஆசை வருது. இவனுக்கு ஆசை வர்றப்பயே திடீர்னு ஒரு எண்ணம் வருது, ஐயோ நம்ம எலியாக இருந்து தானே வந்தோம், நம்ம எலியாக இருந்து வந்தது செஞ்சால் நம்ம மனைவி இருப்பாளா நம்மக்கிட்டன்னு சொல்லி யோசிக்கிறான். யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஐயோ நம்ம எலியாக வந்தது அந்த ஞானிக்கு மாத்திரம்தான் தெரியும், அவர் தான் நம்மளை மாற்றினார், அதனால் அவரை சாகடிச்சிட்டோன்னே நமக்கு இதே சரியாமல் போயிடும்னு சொல்லிட்டு அவன் அந்த எண்ணத்தோடையே நேராக குகையை நோக்கி வரான். குகையை நோக்கி வர்றப்ப இந்த ஞானி என்ன பண்ணுறாரு, குகைக்குள்ளே வர்றப்பயே அவருக்கு தெரிஞ்சிடுது ஞான திருஷ்டியில், ஓஹோ இவனை நம்ம கொலை பண்ண தான் வரான்னு சொல்லிட்டு சடக்குன்னு இது பண்ணி அவரை எலியாக மாற்றிடுறான். எலியாக மாற்றின உடனே இவனுக்கு ரொம்ப பயமாக போயிடுது. ஐயோ நம்ம இன்னும் ஏதாவது பண்ணிட போகிறாருன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறான். ஓடி போன உடனே இதை மாதிரி தாங்க ஓடி போய் அவனுக்கு என்ன பண்ணுது, எலியாக இருந்த வாழ்க்கையும் நம்ம ஒரு வந்த வாழ்க்கையும் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிடுது. நம்ம எண்ணங்கள் சிறப்பாக இருந்தால் நம்ம கொடுத்தவங்களையே சந்தர்ப்பம் கொடுத்தவங்களையே அழிவுக்கு இது பண்ணால் எண்ணங்கள் நல்ல எண்ணமாக இது இல்லையே, இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் இருக்கிறப்ப வாழ்க்கையில் முன்னேறவும் முடியாது. நம்ம எண்ணம் தான் வாழ்க்கை. இதை போல தான் நம்ம எண்ணங்களை சிறப்பானதாக நம்ம மேல் நோக்கி எடுத்துக்கணுமே ஒழிய இன்னொருத்தங்களுக்கு அழிவுக்கோ ஒரு இதுக்கோ வரக்கூடாது. புரிகிறதா? நன்றி, வணக்கம்.